ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி சூப்பரான ரசம் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதை நான் தண்ணி மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா ரெண்டையும் ஒன்றா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்படி இந்த மாதிரி தக்காளி எல்லாம் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.25 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு வரமிளகாய் அதை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுலேயே ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு, ஜீரகம், அந்த பொடியை சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் 4 கீரி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ஃபுல்லாக பெரட்டினா போதும், ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி புளி தண்ணி அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலந்துட்டு மேலே கொத்தமல்லி தழை, அப்படியே கருவேப்பிலையை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். சிம்மில் வச்சாதான் அந்த ஃப்ளேவரில் ஃபுல்லாக ரசத்தில் இறங்கும். இப்போ நல்லா கொதி வரக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். இது சளி, இருமல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.